ஹாய் மக்களே, வெல்கம் டு த வீடியோ. நான் தாங்க க்ரூஸ். வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணி இதை தான் மாற்றுப்பான்னு சொல்லுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க இப்போ டேரெக்டாக நம்ம கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். நம்மளோட கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். இது எபிசோட் 7. இன்றைக்கி நிறைய அப்கிரேட்ஸும் இருக்கும். நிறையா வாங்கியிருப்பேன். நான் அப்கிரேட்ஸ் அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டேன், நிறையா வாங்கியிருப்பேன். நான் நம்மளோட எப்போ போன தடவை விட்டு போன இடத்துலேருந்து அதே இடத்துல இருக்கேன். வாங்க முதல்ல போய் வீட்டுக்கு போய் தூங்குவோம். இருட்டாயிடுச்சு. இருட்டானா கண்ணை மூடிக்கிட்டே இருப்பேன். என் ஆள் கண்ணை மூடி சிமிட்டிக்கிட்டே இருப்பேன். வாங்க நம்ம போய் தூங்குவோம். வீட்டுக்கு போவோம். ட்ராவலிங் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். வீடு வருமா? என் வீடு வருமா? வந்துருச்சு. வாங்க வேகமாக ஓடும் வீட்டுக்குள்ளே. இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி இந்த ஊஞ்சலில் தூங்கலாமான்னு பார்க்குறேன். அதான் ட்ரை பண்ணேன் ஊஞ்சலில் தூங்குறதுக்கு. ஆனால் முடியலை என்னால். அங்கே எதுவும் காமிக்கலை. இல்லைன்னா சிட்டு போட்டு தூங்கிடலாம். வாங்க நம்மளோட பெட்ரூம் போவோம். இந்த பொம்மை தான் யாருன்னு தெரியல. இந்த பொம்மை காலையில் பார்த்துக்கலாம். தூங்குவோம் நம்ம. நல்லா தூக்கம். நல்லா தூக்கம். பெல் அடிச்சிச்சு கைஸ். எந்திரிக்கணும். இந்த பொம்மை முன்னாடியே எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. சரி போயிட்டு வரேன் பொம்மை. வாங்க வேகமாக போவோம். ஃபஸ்ட் ஸ்டேஷன், நம்மளோட கேஸ் ஸ்டேஷனுக்கு. கஸ்டமர் வந்திருப்பான். என்னதுக்கு 9 மணிக்கெலாம் கஸ்டமர் இருப்பாங்க. இதெல்லாம் இனி எப்போ வரும்னு தெரியல கைஸ். பஸாரு, நைட் கிளப்பு, வார் ரூமு, இதெல்லாம் எப்போ வரும்னு தெரில. பார்ப்போம் எப்போ வருதுன்னு. நம்மளோட கேஸ் ஸ்டேஷன் போவோம். வந்தாச்சு. எனக்கு முன்னாடியே வந்திருக்காங்க பாருங்கள். எனக்கு முன்னாடியே 2 கஸ்டமர். கரெக்டாக 9 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. பேசாமல் இங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கலாம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இங்கே ஒரு சின்ன வீடை கட்டிடலாம். நம்ம அது ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம குப்பை தொட்டி காலியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்புறம் காய்ஸ், ஏதாச்சும் சஜஷன் சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை மாற்றிக்கிறேன். வாங்க நம்ம போய் நம்மளோட கடையோட டோரை திறப்போம். போடா, என்ன நின்றுட்ட? போடா, கதை தொடரா. வாங்க நம்ம போய் நம்மளோட கடையோட டோரை திறப்போம். அப்போ தான் இது வாங்குவாங்க. ஆமாம், வாங்குறதுக்கு இது எதுவும் இல்லையே. ஸ்டாக்கு காலி வேலை இருக்குது. ஸ்டாக் ஆர்டர் போடுவோமா? பெட்ரோல் இருக்குது போதும் இப்போதைக்கு. அடுத்து பில்லு வேறு கட்டணுமா? பில்லை கட்டியாச்சு. அடுத்து ஸ்டாக் ஆர்டர் போடுவோம் கைஸ். ஏன்னா ஒன்றுமே இல்லை நம்மகிட்ட. முதல்ல ஸ்டாக் ஆர்டர் பண்ணுவோம். இது ஒன்று, இது ஒன்று, அடுத்து இது ஒன்று, அடுத்தது இதை போடுவோம். அடுத்தது அந்த வாட்டர் கேனு. அடுத்து ஓகே, ஆர்டர் போட்டாச்சு. ஓகே கைஸ், நீ வந்துடும். நம்ம அது வரைக்கும் நம்ம மற்ற வேலையில் பார்ப்போம். பெட்ரோலில் கொஞ்சம் ஆர்டர் போட்டுருவோம். அந்த ஆர்டர் வர வரைக்கும் நம்ம பெட்ரோலையும் ஆர்டர் போட்டுருவோம். வாங்க அது வரைக்கும் பெட்ரோலில் சம்பாதிப்போம் நம்ம. நம்மளுக்கு இன்னைக்கான ஃபஸ்ட்டு கஸ்டமர், இந்த லக்கி கஸ்டமர் இந்த மேடம் தான். எனக்கு வர்றது ஃபுல்லாக மேடமாக தான் வரும். இது எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னு தெரியல, ஒரு ஜென்ஸ் கூட வரும். அந்த ஜென்ஸ் அந்த சொமோட்டோ பாய் தான். சொமோட்டோ பாயா, அமேசான் பாய் தான். போயிட்டு வாமா. ரசாயமசே வெல்கம் கைஸ். ஜப்பானீஸ் பேசுவேன் கொஞ்சம், இங்கிலீஷ், தமிழ், ஜப்பானீஸ் கைஸ். வாங்க டேங்கை ஃபுல் பண்ணுவோம். நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலை இருக்குது, நிறையா வேலை இருக்கு. இன்னைக்கு ரசாயமசே
ரைசாய்மாசே போயிட்டாங்க. குப்பை காலியாக இருக்குது. கார் வாஷுக்கு யாரும் வரலன்னா இன்னைக்கு யாரோட கார் வாஷோட ஃபஸ்ட் கஸ்டமர் பார்ப்போம். பிங்க் வண்டி, சூப்பர். பிங்க் வண்டி தான் நம்ம இன்னையோட கார் வாஷோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் கைஸ். இந்த வந்துட்டேன். சொமோட்டோ பாய், ஐயோ இது அமேசான் பாய். வாங்க கிட்கேட் அடுக்குவோம் முதல்ல. ஃபஸ்ட்டு ரோ. என்ன இவ்வளோண்ணே, ஒரு பெட்டி தான் ஆர்டர் போட்டனோ இருக்கலாம். நேற்று ஒரு சம்பவம் பண்ணேங்க கைஸ். அது ஆனால் வீடியோ போடலை. அந்த வீடியோ நம்மளோட ஆர்க்குடு மிஷின் அப்கிரேட் பண்ணல வாங்க, அதில் வந்து ஒரு மிஷின் வாங்கி போட்டேன். அங்கே ஒருத்தன் கூட விளாட போல. பேசாமல் அதை இங்கேயே நம்ம மாட்டிருக்கலாம். நான் தான் போய் நம்ம இங்கே தானே வாங்கினோம், அங்கேயே போய் வைக்கலான்னு பார்த்தேன். ஒருத்தன் கூட விளாட்லைங்க. இது எனக்கு காசு வர்றது வந்து கார் வாஷ்லேயும் அந்த பெட்ரோல் பங்க்லேயும் இந்த ஷாப்பிங் பண்ணுறதுலேயும் வருது கேஷ். வாங்க அடுத்து நம்ம ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். பிஸ்கட் பாக்கெட்டு, மேரி பிஸ்கட். இது ஏதோ பிஸ்கட்டு நான் பார்த்துருக்கேன், டின்னில் அடுக்கி வச்சுருப்பா. நான் சாப்பிட்டதில்லை. இது வந்து ஜூஸு. இந்த ஜூஸு குடிச்சிருக்கேன், ஆனால் டின்னில் குடித்ததில்ல. அது ஒரு சம்பவம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஆயாவுக்கு முடியலை. ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் சாப்பிட்டுக்கு இருந்தாங்க. அது வந்து சாப்பிட்ற ஏரியா, சர்வ் பண்ணிக்கிருந்தா. நான் வந்து அந்த டின்னை வாங்கணுங்கானே வேகமாக ஓடி போய் சாம்பாரில் வந்துட்டேன். ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக சாம்பார், பாக்கெட்டு ஃபுல்லாக சாம்பார். அப்புறம் அந்த அந்த அண்ணனே வந்து எனக்கு வந்து ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. செமையான சம்பவம் அதெல்லாம். 1 2 போதுமாம்மா? பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கணும். இந்த மாதிரி நிறையா சம்பவம் நடந்துச்சுங்க சின்ன பிள்ளையில். என்ன விட்டு போகிறேன், ஒழுங்காக தான் போகிறேன்னா. ஓகே, இந்த 2 கஸ்டமரை அனுப்பிவிட்ருவோம் ஃபஸ்ட்டு. அடுத்து என்னது? வாட்டர் கேன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வாட்டர் கேன் வந்துச்சு. தண்ணி வாங்கி வைக்கணும். அடுக்கு ஃபுல்லாக அடுக்கு. 2 பெட்டி 2 பெட்டி ஆர்டர் போட்டேன். ஆமாம் ஃபுல்லாக இருக்குது. அந்த இதை கிளியர் பண்ணிக்கலாமா? இன்னும் ஒன்றா போட்டுக்கலாம். வாங்க கஸ்டமர் கண்டிப்பாக. இது ஒரு 2 ரூபா, இது ஒரு 6 ரூபாயா? அந்த பிஸ்கட்டு 6 ரூபா, பரவாயில்லையே. 107 ரூபா. பெட்ரோல் விலை இப்போ விற்கிது பார்த்தீங்களா? இல்லை, 1 லிட்டர் நான் வந்து 107 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்புறம் போக கம்மி பண்ணிடுவேன் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து கம்மியாகிட்டே வரும் எல்லா ப்ரைஸும். கார் வாஷுக்கு ஒருத்தன் போகிறேன். நாற்கடை அடைச்சாலே எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது பாருங்கள். இங்கே கொண்டே வச்சுருக்கேன். அது வாங்கி இங்கே கொண்டே வச்சுருக்கேன். இது ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறேன். அது என்னத்தான் சொல்கிறது. சின்ன பிள்ளையில் நாங்கள் வந்து இது ப்ளே ஸ்டோர்லாம் போய் விளாண்டதுங்க சின்ன பிள்ளையில். அது என்னமோ சொல்லுவாங்க, மறந்துடுச்சு கேஸ். நான் வரும்போது சொல்கிறேன். ஜாஸ்டிக்கில் விளாடுவோம் சின்ன பிள்ளையில். 10 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுத்து சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து அவ்வளோவா போக மாட்டேன். எங்கள் அண்ணன் தான் போய் விளையாடுவான். ஒரே ஒரு தடவை விளாண்டுருக்கீங்க கேஸ். அதுலேயும் என்னை ஏமாற்றிட்டாங்க. டயம் கம்மியாக வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க சின்ன பிள்ளைன்னு. அடுத்து என்ன ஆர்டர் போடலான்னு? அடுத்து ஒன்றும் ஆர்டர் போட வேணாம். அடுத்து வந்து இந்த எலக்ட்ரிக் பம்பும் இந்த இதுவும் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். கேஸ் ஃபில் பண்ணுறது. தம்மாக்கு பெட்ரோலை போடுவோம். இந்த பாருங்க, குப்பையை போட்டு போயிரு. அழகாக பாக்கெட்லேருந்து இப்படி குப்பையை போட்டு போயிரு. ஐயோ வெடிக்க போகுது. இந்த மாதிரி வந்தால் வெடிச்சிருங்க கேஸ். இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி வந்தால் நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும். சாரி கேஸ். முதல்ல போய் கொண்டே குப்பை தொட்டியில் கொட்டுவாங்க. வாங்க
போட்டாச்சு 38. இந்த அம்மா போகிறக்குள்ளேயும் நம்ம போகிறோம். ஓடி ஓடி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு சைக்கிள் கொடுத்தனால நல்லாயிருக்கும். சைக்கிளில் இங்கேருந்து அங்கே வரைக்கும், இங்கேருந்து அங்கே, இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது, சுரங்க பாதை மாதிரி. இங்கே ஆமாம், இங்கே கீழே விழுந்தேன்னா இங்கே டேரெக்டாக வந்து கேஷியர் வந்து நிற்பேன். அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஃபீச்சர் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம வந்து இப்போ டேப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இதை ஆர்டர் போடுறோம். பெட்ரோலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்குது. ஆர்டர் போட்டுறாச்சு. இப்போ அந்த கேஸு இந்த இது பேர் போல் பேர் வர மாட்டேங்குது. சரி விடுங்க, ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டோம். அடுத்த கஸ்டமருக்கு காண்டி போனோமே. இந்த இது முதல்ல எடுத்து விட்டாதான் அடுத்து வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. டார்க்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, குப்பையாக இருக்குது. இந்த க்ளீன் பண்ணுறது வர மாட்டேங்குதுங்க. அது என்ன பக்கா இல்லை வந்து என்னன்னு தெரியல, கூட்ட முடியலை என்னால். இல்லை அது வந்து அப்கிரேட் பண்ணணுமா, இல்லை குப்பை தொட்டி வாங்கி வைக்கணுமா, இல்லை பேக் வாங்கி வைக்கணுமா, என்னன்னு தெரில. அது ஏன் வர மாட்டேங்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கார் வாஷ் போகிறேன். கார் வாஷ் போகிறேன். சூப்பர் போடா சேவிங் ஆயிடுச்சு. என்ன ஆர்டர் போட்டது வந்துடுச்சா, இல்லை ஆர்டர் போட்டது வரல, ஏன் நின்றுட்டு போகுது எல்லாம் எனக்கு தெரியலையே. ஹெல்மெட் மாட்டேன் வரேன், அதுக்குள்ளே இங்கே ஒரு அம்மா வந்துச்சு. 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இங்கேருந்து மழை பின்னாலேருந்து நடந்து வருது 3 ரூபாய்க்காண்டி. ஏம்மா கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டு போவேன். இந்தம்மா இங்கே போகுது, இல்லை டேரெக்டாக வந்து பாத்ரூம் தான் போவா. இங்கே கார் நிப்பாட்டுறதுலாம் டேரெக்டாக பாத்ரூம் தான். நிறையா தடவை பார்த்துட்டேன். வாங்க நம்ம அந்த வண்டி வரக்குள்ளையும் இங்கே இருக்க கஸ்டமரை முடிச்சுட்டு வந்துடும். 2 ரூபா. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுண்ணா. வந்துடுச்சு கேஸ். அந்த இது கேஸ் பம்ப்பு இது எங்கேயா ப்ளேஸ் பண்ணுறது? இங்கே இல்லையே, இங்கே வராதா? ஐயா அப்படி அந்த இருக்கு. ஐயா இங்கே ஒருத்தன் கூட வர மாட்டானே, என்ன ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. ஐயோ வாங்கி வேஸ்ட்டா? அப்போ போச்சுடா, தேவையில்லாமல் வாங்கிட்டேன், காசு போச்சு. 500 ரூபா போச்சு காய்ஸ். என்ன ப்ளேஸே ஆக மாட்டேங்குது, ஒருவேளை அப்கிரேட் பண்ணுமோ அதை தெரியலையே என்னென்னு. ஐயா காசு வேஸ்ட்டாக போச்சு வாங்க. ஏன் அதுலேயும் கரெக்டாக வச்சுட்டேன், இன்னும் ஆளையே. ஐயோ காசு போச்சு கேஸ். அவங்க தூக்கி போட்டு போவோம், கடுப்பாக இருக்கு. ஐயா ஆனால் இங்கே தான் காமிக்குது, ஒருவேளை அப்கிரேட் பண்ணணுமோ எனக்கு தெரிஞ்சு அதை தான் நினைக்கிறேன். அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து அப்கிரேட் பண்ணிட்டு அதை வச்சு பார்ப்போம். இதோட இங்கேயே கிடக்கட்டும், திருட மாட்டாங்க இவனு, அந்த தைரியத்தில் தான் இருக்கேன். இந்த மாதிரி 6 ரூபா 12 ரூபாய்க்காச்சும் வாங்கிட்டு போங்கம்மா. நாம இந்த ரோடு, நான் இந்த ரோட்டில் தான் இது வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த ரோட்டில் எது வைக்கிறது இல்லையே, குழப்பமாக. நைட் ஆயிடுச்சு. நம்ம ஆளுக்கு கண்ணு சொருகுது. டேய் நேத்தாண்டா தூங்கினா நல்லா, அதுக்குள்ளேயும் கண்ணு சொருகுது நம்ம ஆளுக்கு. இந்த கஸ்டமரையும் இங்கே இருக்க கஸ்டமரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் நம்ம, சரியா? அதில் இது பைப்பெல்லாம் எடுத்து விட்டாதே, இல்லைன்னா வீட்டுக்கு போக மாட்டாங்க. இது கொஞ்சம் லேட் ஆகுமே, இது பெட்ரோல் ஏறி அதுக்கப்புறம் இது ஈஸியாக இருக்குது, ஆனால் பம்ப் எடுக்கும்போதே கஷ்டமாக இருக்குது. அதை தொட்டால் தான் வருமா. ஆனால் இது மட்டும் பின்னாடி சொருக்கலாமா, என்ன லாஜிக்கும். ஐயா ஒரு தண்ணி பாட்டில் வேணும் பார்ப்போமா. தண்ணி பாட்டில் 1 ரூபா தானா?
அடுத்து என்ன காய்ஸ் ஆர்டர் பண்ண? அடுத்து இந்த எலக்ட்ரிக் பம்பை தான் காய்ஸ், எலக்ட்ரிக் பம்பை தான் ஆர்டர் பண்ணணும். அடுத்து நம்மட்டாலு கண்ணு சொருக்குது பே. தூங்காதரா வீட்டுக்கு போயிடலாம் கவலைப்படாத. இது அந்த ஒரு அம்மாவை மட்டும் முடிச்சுட்டு போயிடும். அடுத்து இந்த ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. இந்த பாக்ஸ் கவர் என்னன்னு தெரியல, பாக்ஸ் செல்லு இருக்குது. இதெல்லாம் வந்து இது வார்ட்ரூமுக்கு வரும். அதை அப்கிரேட் பண்ணக்கப்புறம் அதில் வந்து அந்த செல்ஃபில் நம்ம ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். ஐ திங்க் ஸோ. அப்பா பெட்ரோல் ஏறிச்சுப்பா, வீட்டுக்கு போகலான்டாடே. நீ நாங்கள் வீட்டுக்கு போய் தூங்குவோம். இங்கே அந்த அம்மாவை காணா. ஏம்மா வேமா வாமா. வந்துருச்சு. எனக்கு என்னவோ நின்று போகுது எல்லாம். ஓடியா. ஐயோ கண்ணு சொருக்குதே. காசை கரெக்டாக கொடுத்தேன் நான் உன்ட்ட. கொடுத்தேன். நான் சேர்ந்தே வீட்டுக்கு போவோம். கதவை க்ளோஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த இதை திருட்டிட்டு போயிடுவான் எவனாச்சும். அங்கே கேஸ் வீட்டுக்கு போவோம். நம்ம வீட்டுக்கு போய் தூங்குகிறோம். நீ சீக்கிரம் போகிறேன்னா லேட்டாக போகிறேன்னா? லேட்டாக போகிறேன். அங்கே போனோடனே பாருங்கள் வெளிச்சம் வந்துடும். திருப்பி அங்கே இருந்து ஓடி வரும். அதே நடக்க போகுது. பஸ்ஸு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், கதவை திறப்பேன், வெளிச்சம் வந்துடும். அப்புறம் அங்கேருந்து குடுன்னு ஓடி வந்து திருப்பி பஸ்ஸை பிடிச்சிப்போம். என்ன கதவு திறந்துருக்கு, பெட்ரூமும் திறந்துருக்கு. இந்த பொம்மை பண்ண வேலையாக தான் இருக்கும். பரவாயில்லையே, இன்னைக்கு தூங்குறா சார். இந்த அலாரம் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குப்பா. கொஞ்சம் நேரம் தூங்க வர்றாங்களானே, அங்கேருந்து கால் அடிச்சிடுவாங்க. சார் பெட்ரோல் போட நிற்கிறேன் வாங்க அப்படின்னு. வேகமா ஓடணும் நம்ம. வாங்க பஸ்ஸை பிடிப்போம். பஸ்ஸு வந்துரு. வந்துருச்சு. ஸ்டேஷனை கூட வேகமாக முடியா. நிறைய பேர் நிற்கிறேன் பெட்ரோல் பங்கில். வேகமாக போப்பா. வந்துருச்சு. தேங்க்ஸ்ப்பா. அதை கூட்டத்தை பார்த்தீங்களா இல்லையா? ஒரு அம்மா வந்துடுது. எப்போ இன்னொரு வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா காய்ஸ்? இன்னும் சீக்கிரம் வரணும். இங்கே வருங்க, நான் இங்கே பெட்ரோல் போட்டால் அந்த இது வந்து அங்கிட்டு போகுது. ஐயம்மா வேறு லெவலில் இருக்குது வயிறு. இங்கே கதவை திறப்பான். கதவை திறந்தானே வருவாங்க ஷாப்பிங் பண்ண. அந்த அம்மா இங்கே போகுது. அந்த அம்மா இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி வரும். அந்த அம்மா விளையாட போகுது. காய்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர். நான் இப்போ பார்த்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் வரேன் ஆர்கிட்டில். விளாடணுமா? என்ன விளாட்றது? இங்கே ஆஹா வேறு லெவல். நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். நான் பார்த்து ஃபஸ்ட்டு கஸ்டமருங்க. ஒருவேளை இப்படி வர்றவங்களாம் இங்கிட்டு தான் வராங்களோ. ஆனால் காசு எதில் ஆடான்னு தெரியலையே. அதை செக் பண்ணணும். அடுத்து காசு எதில் ஆடான்னு அடுத்து பார்க்கணும் காசு. பார்ப்போம் அடுத்து இந்த காசு வந்து எதில் ஆடாதுன்னு பார்ப்போம். கஸ்டமரை வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள் ஒரு 3 ரூபா. இதுக்கு நீ வீட்டிலே இருந்துக்கலாமே. நான் சொமோட்டோ பாயை கொடுத்து வாங்கி வச்சுருப்பேன் உன்னைய. என்னம்மா நீ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கிடச்சிருங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு லவ் இல்லாமல் இருக்குது. ஃப்ளவர் வாங்கிட்டு வர சொல்கிறா நீ பஜாரில். ஆனால் பஜார் வந்து எனக்கு இன்னும் கம்மிங் சூழ்நிலை தான் இருக்குது கைஸ். ஒருவேளை இப்போ வந்திருக்குமோ? போய் பார்ப்போம் இருங்க. கஸ்டமரை முடிச்சுட்டு போய் பார்ப்போம். பெட்ரோல் வேறு இல்லை, கம்மியாக இருக்குது. பில்லு கட்டணும்னா பில்லும் கட்ட தேவையில்ல. அந்த கஸ்டமரை முடிச்சுட்டு உங்களுக்கு பஸார் அன்லாக் ஆகிருக்கான்னு பார்ப்போம். மேபி இருக்கான். இன்னும் என்ன இந்தம்மா இங்கே கண்ணாடி வழியாக பார்க்குது. கண்ணாடி வழியாக பார்த்துட்டு இருக்கான்னு வருது. அடசா 1 ரூபா தான். செஞ்சுரி அடிச்சிருப்பேன் மாணி. செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டியே.
இந்த அம்மாவுக்கு எவ்வளோ வருது? இது வாங்கலையா என்னம்மா நீ? வாங்க நம்ம போய் பஸ்ஸாரு பார்ப்போம். பெட்ரோல் இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்போ தான் ஆளுக்கு வருவாங்க. அப்போ வாரமும் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்புறம் இந்த மாதிரி மெசேஜும் வருமோ? வாங்க. ஆனால் கம்மிங் ஜூனில் போட்டிருக்கு. அப்போ அப்கிரேட் பண்ணால் தான் வருமோ? எதை அப்கிரேட் பண்ணுன்னு தெரியலையே. இல்லை இவங்க அப்டேட் விட்டால் தான் வருமா கேமில்? மேபி இருக்கலாம். ஆனால் அப்டேட் விடாமல் இருக்குது. இது இயர்லி எக்ஸஸ் தானே காய்ஸ். ஒருவேளை இயர்லி எக்ஸஸில் விடலையோ அவங்க என்ன? ஐயா முட்டிக்கிட்டாங்க. தள்ளி விடு போடா போடா. போயிட்டான். நல்ல வேலை. வந்து கார் வாச போகிறார், அதனால தான். இல்லை 2 முடிக்கிங்களான்னு விட்டுருப்பேன். வெடிச்சிச்சுன்னா போச்சு, அது வேற பிரச்சனை. ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. பெட்ரோல் ஆர்டர் போன காசு எடுத்து கொஞ்சம் ஆர்டர் போடுவோம் 3 ரூபாய்க்கு. அடுத்த ஒரு நாள் டேங்க் ஃபுல்லு போடணும். டேங்க் ஃபுல்லாக போட்டு பார்க்கணும் அது எவ்வளோ பிடிக்குதுன்னு, எவ்வளோ காசு வருதுன்னு தெரியல. இந்த வந்துருச்சு பெட்ரோல் டேங்க் வண்டி. வாமா உனக்காண்டி பெட்ரோல் டேங்க் வண்டி நிப்பாட்டி வச்சுருந்துருக்கேன். வா இங்கே வரு. இங்கேருந்து வந்து இப்படி வளைஞ்சு வர. அதுக்கு நீ இப்படியே வந்து டேரெக்டாக வந்துடலாம்ல. என்ன நீ இப்போ மெதுவாக இன்னைக்கு வந்து அந்த அம்மா எனக்கு தெரிஞ்ச ஆர்க்கடு போடுவோம். ஐயோ பெட்ரோலோ ஆயிடுச்சு. வேமா எனக்கு தெரிஞ்ச ஆர்க்கடு தான் போதும்னு நினைக்கிறேன். ஆர்க்கடு தான் போயிடுச்சு. ஆர்க்கடு தான் மக்கள் போகுது. விளாடு. ஆனால் காசு எப்படி ஏறுன்னு தெரியலையே. செக் பண்ணலாமா? அப்போ எனக்கு பெட்ரோலை முடிச்சிருப்பான். இது வந்து கார் வாசலில் வந்த காசு. நூறு ஆயிடுச்சு. ஆனால் காசு எதுலேருந்து வருது ஆட்களுக்கு தெரியலையே. அது ஒரு சந்தேகமாக இருக்குது. நீ அடுத்து வந்து எலக்ட்ரிக் பம்ப் வாங்கணும் கேஸ். எலக்ட்ரிக் வண்டிகள்லாம் நம்ம வந்து பம்ப் வாங்கி வைக்கணும். இந்த மாதிரி கஸ்டமருக்கு தான் கொஞ்சம் வந்து எனக்கு காசு கம்மியாக வருது. இதோட ப்ரைஸை கூட்டலாமான்னு தெரியல. அடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். செக் பண்ணி இவன் ஆர்க்கடை அப்புறம் அவன் ஆர்க்கடை போல. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இங்கே ஒரு பம்ப் வைப்போம், இங்கே ஒரு பம்ப் வைக்கலான் இருக்கேன். ஆனால் அது 500 நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம 1000 சம்பாதிக்கணும். 1000 சம்பாதிச்சு 2 பம்ப் வைக்கிறோம். அப்போ தான் வந்து 4 பேர் வருவோம். நான் 2 வேணாம், 1 போதும். 4 பேர் நம்மளால் சமாளிக்க முடியாது. ஆர்டர் தான் நம்ம 4 வைக்கலாம். ஆனால் 4 வச்சா நம்மளுக்கு காசு வரும். அதுவும் பார்க்கலாம். காசு தான் முக்கியம். நம்ம தான் உழைக்கிறோம். இங்கேருந்து இருக்குது. ஜன்னல் விழுந்து எப்படி இருக்கிற நீ? அடுத்து 4 பம்ப் வைக்கிறோம் கைஸ். 4 பம்ப் வச்சு நம்மளே ஓடி போய் வைக்கிறோம். இங்க இந்த அம்மா இன்னும் இல்லையா? காணால. அதுதான் இங்கே வந்துருச்சு. அப்போ காசு எப்படி வருது? அப்கிரேட் பண்ணுறாங்க. ஆமாம் தான் கேட்குறாங்க. காசு எப்படி வருது தெரியலையே. இதுங்க இது என்னென்னு அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். என்ன கத்தி என்ன சுற்றியில் வர மாட்டேங்குது. வந்துருச்சு. இப்போ வந்துருச்சு. இது அப்கிரேடு பண்ண முடியல. இப்போ இந்த ரோடு எதுக்கு? ஒருவேளை பார்க்கிங்காக இருக்குமோ? இருக்கலாம். பார்க்கிங்காக இருக்கலாம். ஐயோ இந்த அம்மா தான் வந்து வாங்கிட்டு வந்துச்சோ. ஆர்க்கடு கேம் விளையாண்டு வந்துச்சோ. போகிறேன். பெட்ரோல் இருக்குது போதும் இப்போதைக்கு.
அடுத்து இந்த இது எலக்ட்ரிக் பம்ப் ஆர்டர் போட்டாச்சு. எலக்ட்ரிக் பம்ப் வர வரைக்கும் நம்ம காசு சம்பாதிப்போம். காசே இல்லை நம்மகிட்ட. 1128 ரூபா தான் இருக்குது. இதோட விலையை ஏற்றணுங்க சார். அடுத்து இந்த விலையெல்லாம் ஏற்றணும். ஒருவேளை அவங்க கொடுக்குற பேஸ்டானோ அது பார்ப்போம். அது எதில் ஏற்றுறதுன்னு எடுத்து பார்ப்போம். பம்ப் வந்துருச்சா? பம்ப் வரலன்னா பம்ப் வர்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. நான் மொக்க போகிறது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பாருங்கள். இந்த அம்மா பெட்ரோலே போடலையாண்ணா? வெயிட் பண்ணது. மணி என்ன? மணி 5 மணி ஆச்சு. எங்கே ஜொமேட்டோ பாய் வந்துட்டானா? ஜொமேட்டோ பாய் இன்னும் வரல. கஸ்டமரும் இல்லை. இந்தம்மா எங்கே போகுது? இது ஆர்க்கடு. எனக்கு தெரிஞ்ச ஆர்க்கடு விளையாட போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை கம்பியில் முட்டி. ஐயே, பாத்ரூம் போகுது. ஜப்பா, சாரிம்மா, தெரியாம மாட்டேன். இன்னும் எப்படி கப்படிக்குது பாத்ரூமில்? ஆமாம், சென்ட் அடிப்போம். ஓ, இங்கேயும் சென்ட் அடிக்கணுமா நம்ம? அப்போ நம்மளோட இடத்துலையும் சென்ட் அடிக்கணும், இங்கேயும் சென்ட் அடிக்கணும். இதனால தான் ரேட்டிங் குறையுது. அடுத்து ரேட்டிங்கையும் படிக்கணும். ரேட்டிங்கையும் படித்து பார்க்கணும். நம்ம எது நம்ம தப்பு பண்ணுறோம், எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு. சேவிங். நம்ம ஆர்டர் போட்ட வந்துருச்சு. சூப்பர். சரிங்க, இந்த கஸ்டமரை முடிச்சுட்டு வரோம். போயிட்டாமா? ஐயோ கண்ணு. கண்ணில் குத்திக்கிட்டேன் கேஸ். ஐயம்மா இங்கே. வாமா வாமா ஒன்று. எனக்கு இந்த மாதிரி வரதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இந்த கேஸ் பம்பு, எலக்ட்ரிக் பம்பு, சாரி கேஸ் பம்பில் எலக்ட்ரிக் பம்பு மாற்றி சொல்லிட்டேன். எலக்ட்ரிக் பைப் இப்போ வைக்க விட மாட்டாங்க. உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கான் ஆளு. ₹107. இப்போ வந்து நம்ம கையில் வந்து 1300 அதுக்கு சம்பாதிச்சிட்டோங்க. இந்த எலக்ட்ரிக் பம்ப் டடா. இது காமிக்குது. ஓ, இங்கே வந்து எலக்ட்ரிக் பம்ப் வைக்கணுமா? அப்போ சூப்பரு. இது வைக்க முடியுமா? அது மாதிரி இதாக வைக்கிறான். இது வைக்கிறான். இப்போ அதுவும் வைக்கலாமே. இதுக்கு மாதிரி இதை வச்சிரும். ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பம். என்ன? சூப்பர் வச்சாச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது சத்தியமா. வாங்க அடுத்து வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது வருதுன்னா அப்போ அதுவும் வரும். அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. 1 2 போயிட்டோமா? வேகமாக கொண்டே வச்சு பார்க்குறோங்க. இது காமிக்குது, ஆனால் வைக்க முடியலை. போன தடவை வைக்க முடியல, இந்த தடவை ஐயோ இருட்டாச்சு. ஐயோ கண்ணு முடிச்சு. ஐயோ போச்சு. அந்த காணாமல் போச்சு. ஆனால் இது வைக்க முடியுது. இதில் வைக்க முடியுது கைஸ். இப்போ வைக்க முடியுது. இப்போ போன தப்பாக வச்சுட்டேனோ. அந்த இது ஆற மாதிரி காமிக்கிது பாருங்க. அந்த இதில் கரெக்டாக வைக்கணும். சூப்பர் வச்சாச்சு. நீ காற்று அடிக்கலாம். வீலுக்கு ஏதாச்சும் காற்று வேணால் அடிச்சுட்டு போங்களா? அதுக்குள்ளே ஒரு கஸ்டமரா? சூப்பரு.
ஆனால் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? 00 இருக்குது. இது கஸ்டமர் கேட்குது. இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆஹா, வாங்கினா எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? இங்கே வரு கேனல் கீழே போட்டுருக்கு. தூக்கி போட்டு என்ன காய்ஸ் இது வச்சாச்சு. ஆனால் எப்படி 00 இருக்குது. காசும் 00 இருக்குது. இதுவும் 00 இருக்குது. கண்ணை மூடுறேன். சரி காய்ஸ், அந்த கஸ்டமரோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐயோ, கஸ்டமரோட க்ளோஸ் பண்ணியிருப்பேன் எதுக்கு கடையை. ஏமா கடை க்ளோஸ் ஆக போதுமா? வாமா வேமா கதை பொத்துக்கிட்டு போகுது. என்ன கதவை காணா? இந்த கதவை ஐயா ஆட்டையை போட்டு போயிடறான் நினச்சேன். கதையாக காணா. இங்கே இருக்க தொடங்க பார்ப்பான். அந்த இருக்கா? ஓகே அந்த கதை திறந்தா உள்ள போயிடுது. இந்த கதை என்னது இது? நெருப்பெரியுது கேஸ். ஐயா, தீ பிடிச்சி எரியுது. என்னது இது? வெடிச்சு தொலைஞ்சிடாம இந்த மாதிரி நான் நெருப்புக்கிட்ட அப்புறம் அசால்ட்டாக நிற்கிது. சிகரெட்டை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, எங்கள் ஆள் வேற தூங்கி எந்திரிக்கிறானே. இப்போ பிஸ்னஸ் காமிச்சு கேஸ். இப்போ வந்து 90 எவ்வளோ? 99. இருங்க, இதை கீழே வச்சிடும். அவனா அந்த டேப்பை திறந்துறான். அந்த இருக்குது இது வேலையை கூட்டுவான். எலக்ட்ரிக்லாம் காசு கூட. இப்போ தான் காமிக்குது. இவ்வளோ நேரம் காமிக்கவே இல்லை. ஆனால் 100% வந்துருச்சு. 67 ரூபா. ஏன் 100%க்கு 67 ரூபா? ஏமா நேற்றுக்கு நீ வெடிச்சிருப்ப. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சுக்கிட்ட. வாங்க இந்த கஸ்டமரோட இன்னைக்கான வீடியோ முடிக்கலாம் காய்ஸ். கதவை உனக்காண்டி தான் கதவை திறந்து வெயிட் பண்ணுறவா. அதுக்குள்ளேயும் காலைல ஆயிடுச்சு. போச்சுரா. என்னதான் காலைனாலும் நீ தான் காஸ்ட் கஸ்டமர். என்ன நெருப்பை பற்ற வச்சுட்டு நீ வேமா ஓடி போறியா? ஓ மேலேயும் தப்பு இருக்குது. அடுத்த ஒரு கஸ்டமர் வரப்போறா. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். Bye. See you next video. Love you all. Take care guys.